வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், உழவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாடு வந்து காங்கேய வகையை சார்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வகையை சார்ந்தது. இந்த பெண் வந்து எப்படி வந்து அலங்காரம் படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். நடு ரோட்டில் தான் இந்த அலங்காரம் நடக்குது. கயிறு வந்து சரியான இடத்துல கட்டக்கோடை இல்லை. அப்போ நான் கேட்டேன், எப்படிம்மா இது வந்து எங்கேயாவது ஓடிராதா அப்படின்னு கேட்டோடனே, இல்லைண்ணே சின்னதுலேருந்து வளர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பூம் பூம் மாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. நம்ம வீதிகளில் நடந்து வரும். இதனுடைய ஃபுல் வீடியோவை நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள். மாடு அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து அதை வந்து நம்மளோட இருக்கக்கூடிய ஒன்றா வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் அவசியம் பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாட்டை வந்து எந்த வயசில் வாங்கினீங்க அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அப்போ இங்கே சொன்னாங்க, 2 மாதத்த கன்றுக்குட்டி 3 மாதத்த கன்றுக்குட்டியில் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு. இந்த மாதிரி வந்து நாங்கள் மாடு வளர்க்குறவங்க, ஊர் ஊராக போய் நாங்கள் மாடு வளர்க்குறவங்க இந்த இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு 10 13 பேர் இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட ஒன்றாவே இதை வந்து நாங்கள் வந்து வளர்ப்போம். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் அதுக்கு தக்கன மாதிரியே எவ்வளோ முரட்டுத்தனமான குணம் இருந்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாமல் கூட அப்படியே நிற்குதுங்க. நானும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் பக்கத்தில் நின்று பார்த்தேன். ஏம்மா பிடிச்சிக்கம்மா, ஏதாவது இங்கே இது பாஞ்சிர போகுது, கொம்பு அசைச்சிட போகுது, நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்டேன். அண்ணா ஒன்றுமே செய்யாதுங்க, நீங்கள் வந்து தொடுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் தொடலை. பாருங்கள், அது அலங்காரம் செய்கிற வரைக்கும் அது அப்படியே ரோட்லேயே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாடை வந்து தொடுறோம், மாட்டுக்கு ஏதாவது பழம் கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் கொடுக்குறாங்க. இப்படி வந்து கோமாதா பூஜை வந்துக்கு அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பழமெல்லாம் கொடுக்குறத சாப்பிட்டுக்குது. அதனாலே என்னவோ மாடு நல்லா கணுக்கணுன்னே இருக்குது. இந்த மாடு வந்து பின்னாடி என்னம்மா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்றாலும் விற்பாங்க போல். அந்த உண்மைகளை வந்து அவங்க வந்து சொல்கிறதில்ல. இவங்களுடைய ஷெட்டுகளுக்கும் நான் வந்து எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நான் போய் பார்த்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்